ஹலோ காய்ஸ், இட்லி தோசைக்கெலாம் காம்பினேஷனாக நல்லா காரசாரமாக தொட்டுக்கிற மாதிரி ஒரு வெங்காய சட்னி ரெசிபி பார்க்கலாமாங்க. இதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்பளவு நீங்கள் வந்து மிளகா வந்து கூடவோ குறைச்சலாவோ போட்டுக்கலாம். ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 8 பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பெரிய வெங்காயம் வேணுமோ நீங்கள் தேவையான அளவு வந்து எடுத்துக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா 6 பல் பூண்டு. பெருசாக இருந்தாலும் நான் 6 பல் போட்டுக்கிட்டேன். சிறுசாக இருந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் கூடயே வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதெல்லாம் எண்ணெயில் 1 by 1 போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கணும். கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கணும். லாஸ்ட்டாக நம்ம வந்து வதக்கி முடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு லெமன் சைஸில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரு புளியும் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு வந்து கெட்டு போகாமையும் இருக்கும். இந்த ரெசிபி வந்து எங்கள் அம்மாவோட சிக்னேச்சர் சைன் ரெசிபினே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசையெல்லாம் வந்து இந்த சட்னி பண்ணாங்கன்னா நான் நிறையவே சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. பை.